குழந்தைங்களாம் அழகாக ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. எப்பயுமே ஜெய்குட்டி ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவனோட லஞ்ச் பாக்ஸை எடுத்து பாத்திரம் வளர்க்குற இடத்துல வச்சிருவான். குட்டிமாவுக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு பூ வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரி நம்ம செடி பூவை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பறித்து வச்சாச்சு. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. பானிபூரி வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னதுக்கு அவங்க பானிபூரி செய்யறதுக்கான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரின்ட்டு நம்ம குழம்பு செய்யறதுக்காக பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அந்த பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். மிக்சி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வேணுங்கிற அளவுக்கு மசாலா, அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கொதிக்கிற கேப்பில் பூரியும் கார்ன்ஃப்ளக்ஸையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கொதிக்கிற குழம்புல கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வேக வச்ச பட்டாணி, கொத்தமல்லி தல்லாம் சேர்த்து இறக்கிடலாம். பொரிச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் உடச்சி போட்டு அதுக்கு மேலே பூரி, சுண்டல் குழம்பு, கொத்தமல்லி தலாம், வெங்காயம், கேரட்லாம் சேர்த்தோம் அப்படின்னா மசாலா பூரி ரெடி.